நீங்க அபிய பார்த்து ஒரு கேள்வி கேட்டீங்களாமே, ஓ வாழ்க்கை சரியில்லாததுனால தான் நீ ஆர்த்தி கிட்ட இப்படி நடந்துக்கிறியான்னு? அப்படி ஒரு கேள்வியை கேட்கலாமா? அதுவும் நீங்க. அபியோட வாழ்க்கை சரியில்லாம போனதுக்கு காரணமே அவ உங்க எல்லார் மேலே வச்சிருக்கிற அன்பும் அவளோட கடமை உணர்ச்சியும் தான். அபிக்கு இந்த மாசம் சம்பளமே கிடையாது. ஆனா அவ கடைசியா வரும்போது ஆர்த்திக்கு குடுக்கறதுக்கு கொண்டு வந்தாலே பணம், அது எங்க இருந்து வந்தது? நீங்க பெருக்கி போட்டீங்களே தாலி, அதுல இருந்த குண்டியும் காசையும் வித்து அவ கொண்டு வந்த பணம். இது உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க மனசு உடைஞ்சு போயிடுவீங்கன்னு தான் இதையும் உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டா. நீங்க கேட்டதுலதான் அவ மனசு உடைஞ்சு போய் என் வீட்டுக்கு வந்தா. அவ ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது யார் மடியில படுத்து அழுவாளோ, அந்த அம்மாவே அவளை பார்த்து எப்படி ஒரு கேள்வி கேட்கும்போது அவ எங்க போவா? அதனாலதான் என் வீட்டுக்கு வந்தா. அப்ப கூட அவ என்கிட்ட முழுசா எதையுமே சொல்லல. நீங்க ரொம்ப வேதனையில அவளை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டீங்கன்றத மட்டும்தான் என்கிட்ட சொன்னா. இப்ப நான் இங்க வந்திருக்கிறது கூட அபிக்கு தெரியாது. என் மனசு பொறுக்காம தான் நானே உங்க வீட்டுக்கு வந்து என் மனசுல இருந்ததெல்லாம் கூட்டிட்டேன். சாரி உஷா, நடந்ததெல்லாம் எங்களுக்கு தெரியாம ஏதேதோ பேசிட்டோம். சாரி. சரி, நான் கிளம்புறேன். அபி, அபி, ஐம் so sorry. என்னால பொறுத்துக்க முடியல அபி. அதான் என் மனசுல இருந்ததெல்லாம். பரவாயில்ல பரவாயில்ல, நீ தப்பா எடுத்துக்கல? அழாதம்மா. என்ன தப்பா நினைச்சிட்டல்லம்மா? இல்லடா, எனக்கு ஒண்ணும் தெரியலடா இப்படி பேசுனேன்னு. பரவாயில்ல அபி, அபி மறந்துடுறா, எல்லாத்தையும் மறந்துடுறா. அப்படி சொல்லாத. இது பிடிச்சுக்கோ. என்ன தேக்கட்டுமா அபி? ஐயோ அக்கா, என்னாச்சு? கண்ணு எரியுது. இன்னும் தலையில எண்ணெயே வைக்கல, அதுக்குள்ளவா? ஒரு நிமிஷம். என்ன நம்மளால முடியாது. மரியாதை என்ன தேச்சு வேண்டாம் ப்ளீஸ். அக்கா பாரு, இது பாரு ஆர்த்தி, நாங்க எல்லாரும் குளிச்சு ரெடி ஆயிட்டோம், நீ வா. வேண்டாம்னு சொல்றேன். குடியோட குடி. நல்ல நாள் அதுமா வம்பு பண்ணாதடி. ஐயோ உனக்கு தெரியாது, கண்ணு எரியும். முடியாதுமா. ஐயோமா. எங்க போவ நீ? ஏய், என்னடி? என்கிட்ட வராத. ஏய், வந்தா என்னடி பண்ணுவ? வேண்டாம், வராத. ஏய், வந்தா என்னடி பண்ணுவ நீ? கிட்ட வந்தீங்க கடிச்சிருவேன். ஐயோ அக்கா, டேஞ்சர். இது கடிச்சாலும் கடிச்சிரும். இது கடிச்சதுனா நாய் கடியோட மோசம். ஏய், யாரடா நாயின்னு சொல்ற? ஐயோ, ஒன்ன போய் சொல்லுவனா? நாயை போய் நான் ஏன் அவசியமா கேவலப்படுத்த போறேன்? ஒண்ணு. ஏய் ஆர்த்தி,
இப்ப நீங்க வந்து என்ன வச்சுக்கல வாங்குவ, அப்புறம் உனக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் கிடையாது. ஓகே, நான் என்ன வச்சுக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்னது? நீ இன்னொரு பட்டு புடவை எடுத்திருக்கல, அதை கட் பண்ணி எனக்கு சுடிதார் தைக்கணும். அடி பாவி, அவ ஆசையா எடுத்த புடவைடியது. இப்ப நான் ஆசைப்படுறேன். ஏய், ஏன் இப்படி பேராசைப்படுற? உனக்கு எக்கச்சக்க சுடிதார் இருக்குல்ல. ஆனா இந்த கலர் என்கிட்ட இல்லல்ல. சரி சரி தரேன், வா. முதல்ல எண்ணெயை வச்சுக்க. வா அக்கா. ஏன்க்கா இவ்வளவு செல்லம் கொடுக்குற நீ அவளுக்கு? விடு ஆனந்தி, இப்ப அவ குளிக்கணுமா வேண்டாமா? வா ஆர்த்தி, வா. ஆனா ஒண்ணு, கண்ணுல எண்ணெய் படக்கூடாது. ஆமா, கண்டிப்பா கண்ணுல என்ன படாம தேய்ப்பாங்க உனக்கு. சீயக்காய் போடலாமா? சீக்கா போடலாமா? என்ன வே, உட்காரு உட்காரு. சுடிதார் வேணுமா வேணாமா? வேணும். அப்புறம் கண்ணு மூடு, கண்ணு மூடு, கண்ணு மூடு. ஐயோ, கண்ணை சரியா மூடிக்காதே. எவ்வளவு என்ன? அபி, வாமா, சாமிக்கு விளக்கேத்த. மா, ஸ்வீட். இரு, சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம். சாமி கும்பிடு. கொஞ்சம் தள்ளி வா. ஏய் அம்மா பாருமா, வேட்டி பிடிச்சி இழுக்கிறா. ஏய் சும்மா இருக்க மாட்டேன். ஏம்மா, நாட்டுல வேஷ்டி கட்ட தெரியாதவள எதுக்குமா வேஷ்டி கட்டணும்? ஏய் வீட்ல அவ தாண்டி ஆம்பளை புள்ள, வேஷ்டி கட்டி தான் ஆகணும். ஆமாமா, ஆம்பளைதான். வேஷ்டி கட்ட தெரியாத ஆம்பளை. பாத்தியம்மா, இதுக்கு நான் வேட்டி கட்ட மாட்டேன், பேண்ட் போட்டுக்கிறேன். நான் போய் பேண்டே போட்டுக்கிறேன் போ. சும்மா இருடா, நல்ல நாள் அதுமா வேஷ்டி தான் கட்டணும், பழகிக்கோ. சும்மா இருடி. ஏண்டா, நம்ம வீட்டு குரங்கு நீ ஏன் சட்டை பண்ற? இந்த குரங்கு கிரங்குன்னு சொல்ற வேலை எல்லாம் வேண்டாம். சண்டை போடாதீங்கடி, சாமி கும்பிடுங்க. சண்டை போடாத. சாமி கும்பிடு, சாமி கும்பிடு. கும்பிடு. அம்மா, ஏய், எடுக்காதடி. அம்மா, ஒண்ணே ஒண்ணு எடுக்க எடுக்க please. என்ன அவசரம் உனக்கு? சாமி கும்பிடுறதுக்கு முன்னாடி வைங்க. வைங்க. சரி, வைக்கிறேன் வைக்கிறேன். வெய். வெய். வைக்கிறேன். வெய்யடி. பயங்கரல்ல. அட அட வெய். போங்கப்பா. ஏய், ஏய், ஆர்த்தி. மனோ, ஏண்டா என்னம்மா? பட்டாசு கொளுத்தலையா? இல்லம்மா. என்னடா, சாஸ்திரத்துக்காவது கொளுத்த வேண்டாமா? போங்க, கொளுத்துட்டு வாங்க. போடா. ஐயோ. என்னடா, வைடா. ஏய், வைடா. என்னது, வைக்கவே மாட்டேங்கிறான். மனு, அவன் வைக்க மாட்டான். மனு, அட போடா. ஏன்டா இவ்வளவு பயந்தாங்குழியா இருக்க? ஐயோ, இன்னைக்கு வைக்க மாட்டேன் போல இருக்கு. போடா, சும்மா. இப்ப பாரு.
திரி சின்னதா இருக்கு அதான். அக்கா தள்ளி போய்க்கோ. வைக்க போறேன். நான் திமிரா அடிச்சனா? போடா பயந்தாங்குழி, உனக்கு ஒரு மீச தாடி வேற குறைச்ச. கொஞ்சம் பாரு மனு, உன்னால ஒரு பட்டாசு கூட வெடிக்க முடியலையா? நான் வெடிச்சிருப்பேன். அதுக்குள்ள இவ வந்து கெடுத்துட்டா. நீ தான் கத்துன. நான் எங்க கத்துனேன்? வைக்காதன்னு சொல்லி என்ன பயமுறுத்திட்ட. நல்லா படிக்கணும், நல்ல பொண்ணா இருக்கணும். தேங்க்யூ. விழு விழு. அச்சி விழுடி. ஆண்டவன் உனக்கு நல்ல புத்தி கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். இந்தா. இல்ல பாருக்கா, கணக்கு பண்ணிட்டு இருக்கா. கலெக்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கே. சார் வணக்கம் சார். என்னது சாரா? என்ன? ஆமா சார், நீங்க என்னோட வயசுல மூத்தவராச்சே. சார் நான் உங்க கால்ல விழுறேன், காசு கொடுங்க சார். ஏய், என் கால்ல விடாத. என்கிட்ட காசுலாம் இல்ல. உன்கிட்ட இன்னைக்கு காசு இருந்திருக்கு, திருடி குடுறா. சரி மனு குடு. குடு. ம். என்னது இது, 1 ரூபாய்? ஒரு தடவை விழுந்தா 1 ரூபாய் தான் தர முடியும். சார் ப்ளீஸ் சார், 10 ரூபாய் கொடுங்க சார். அப்ப 10 தடவை விழு. விழுடி. விழு. விழு, பரவாயில்ல, 10 ரூபாய் கிடைக்கும்ல. 1 ஏச்சி போடா. இன்னும் 2 இருக்கு. 2 8 9 கால உள்ள தொடு. இன்னொன்னு கால தொட்டு தான் காசு கொடுப்பேன். 10. குடுறா பாவம். குடுறா. ஒழிஞ்சு போ. இந்த 10 ரூபாயை வாங்குறதுக்கு நான் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. அபி, 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 என்னடா இது? என்னம்மா இது? ஆர்த்தியோட ஞாபகம் வருதும்மா. ஆர்த்தி நம்ம கூட இல்ல. ஆர்த்தி இல்லாம நான் எப்படி இந்த தீபாவளிய கொண்டாடுறது? கண்கொள்ளா காட்சி. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கன்னு தெரியுது. வெரி குட். ஆர்த்தி, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்கல்ல, பரவாயில்ல. இந்த வீட்ல எல்லாரும் ரொம்ப நல்ல டிராமா போடுறீங்க. என்ன பிரிஞ்சு எல்லாரும் ரொம்ப வேதனைப்படுறாங்கன்னு ஃபீல் பண்ணிய மனோ. இப்பதான் புரியுது. நான் இங்க வந்துடக்கூடாது. இங்க வந்தா உங்க எல்லாருக்கும் தர்ம சங்கடம். அதனால என்ன அங்கேயே இருக்க வைக்கணும் அப்படிங்கிற பிளான்ல தான் நீங்க காசு கொடுத்து விட்டீங்களோ? யாருக்கு வேணும் உங்க காசு? அது உங்க முகத்துல வீசி எரிஞ்சிட்டு போலான்னு தான் நான் இங்க வந்தேன். அதுவும் நல்லதா போச்சு. நான் இங்க வந்ததுனால தான் உண்மை தெரியுது. நான் இங்க வரதுல மிஸ்ஸஸ் அபிக்கு மட்டும் இல்ல, உங்க எல்லாருக்குமே இஷ்டம் இல்லைன்னு தெரியுது. ஏய், உளறாத ஆர்த்தி. ஏய், ஏன் வயித்தறிச்சல்ல நான் பேசுறேன். சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம என்னை இப்படி நடத்துறீங்களே. வாய் விட்டு நான் கேட்டேன்ல என்ன தீபாவளிக்கு அழைங்கன்னு. அதை விட்டுட்டு இப்படி சதி பண்றதுக்கு உங்களுக்கு எல்லாம் எப்படி மனசு வந்தது?
என் வயித்தறிச்சல் உங்களை சும்மா விடாது. நல்ல நாள் அதுவுமா என்னடி பேசுற? உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? என்ன பெருசா நடந்திருக்கும்? நான் வந்தா அபி மேடம் வீட்டை விட்டு போயிடுவாங்கன்னு சொன்னீங்க. நான் வரல. எல்லாரும் கூடி இப்படி கும்மாளம் போடுறீங்க. அபியா ஆர்த்தியா அதுல யார் முக்கியம்னு எல்லாரும் சேர்ந்து நிரூபிச்சிட்டீங்க. மறுபடியும் சம்பாதிக்கிறவங்களுக்கு தான் மரியாதைன்னு சொல்லாம சொல்லிட்டீங்க. வாய மூடுறே. அபிய நம்ம எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். அவ பண்ணதெல்லாம் நம்ம நன்மைக்கு தாண்டி. உன்கிட்ட கண்டிப்பா இருந்தது கூட உன் நன்மைக்கு தாண்டி. ஓஹோ, கேழ்வரகுல நெய் வடிதுன்னு சொல்றியாமா? என்ன அவமானப்படுத்தினது, துரத்துனது, அந்த கும்பல் கிட்ட தான் நீ இருக்கணும்னு என்ன தள்ளி விட்டது, இந்த விசேஷத்துக்கு என்ன கூப்பிடாம அசிங்கப்படுத்தினது எல்லாமே என் நன்மைக்காகவா? ஆர்த்தி ப்ளீஸ், கோபத்துல யோசிச்சா நல்லது எதுவுமே உன் புத்தியில உரைக்காது. கொஞ்சம் அமைதியா இரு. எனக்கு அந்த மாதிரிலாம் இல்ல. என் புத்திக்கு தெளிவா தெரியுது. நல்லா திட்டம் போட்டு எல்லாருமா சேர்ந்து என்ன கழிச்சு கட்டிட்டீங்க. என்ன படிக்க வைக்கிற செலவு, கட்டி கொடுக்கிற செலவு எல்லாத்தையும் கணக்கு பண்ணிருப்பாங்க இந்த அபி மேடம். பெரிய பட்ஜெட்டா வந்திருக்கும். நான் எலிச்ச வயத்தனமா காசுக்கு செலவு வைக்காம கல்யாணம் பண்ணிட்டு வந்ததும் இதாண்டா சான்ஸ்னு சொல்லி ஒண்ட விடாம ஒதுக்கி வச்சுட்டாங்க. மனசுல எல்லாம் வஞ்சகம். ஆர்த்தி வாய் மூடு. நீ சும்மா இருக்கா? நான் சொல்றதுல என்ன தப்பு? இவங்க காசுக்கு கணக்கு பாக்குற ஆள் தானே. அதனாலதான் உன்னோட நகையை கூட எனக்கு கொடுக்க விடாம பண்ணிட்டாங்க. ஆர்த்தி, அபிய பத்தி தப்பா பேசாதே. அது பெரிய பாவண்டி. நீதாம்மா ரொம்ப பாவம். என் மேல பிரியம் இருக்கு அது இதுன்னு நிறைய டயலாக் பேசுன. இப்ப சோத்துக்கு சிக்கல் வந்துடக்கூடாதுன்னு கட்சி மாறி பேசுற நிலைமைக்கு ஆளாயிட்ட. உன் நிலைமை எனக்கு புரியுதுமா. பாவம் தான் நீ. உனக்கு வேற வழி இல்ல. கவலைப்படாதம்மா. நானும் ஒரு நாள் படிப்பை முடிச்சு வேலைக்கு போய் சம்பாதிப்பேன். உனக்கு சாப்பாடு போடுற நிலைமைக்கு வருவேன். அப்போ இதெல்லாத்தையும் மறந்துட்டு என் கூட நீ வந்து இருக்கலாமா? ஏய், என்ன பேசுற நீ? ஆனந்தி அக்கா, நீ என்கிட்ட பேசினதை வச்சு நான் உன்னையும் வேற மாதிரி நினைச்சிட்டேன். ஆனா கடைசியில நீயும் அபி மேடத்தோட ஆள் தானே. பரவாயில்ல, பாவம் நீங்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க? உங்க எல்லாருக்கும் அபி மேடத்தோட சம்பள பணம் தேவைப்படுது. எல்லாரும் நல்லா நடிங்க. ஆனா என்னை ஈஸியா நினைச்சிடாதீங்க. உங்க கண்ணு முன்னாடியே நான் வாழ்ந்து காமிப்பேன். அபி மேடத்தை விட அதிகமா சம்பாதிச்சு ஸ்டேட்டஸோட வாழ போறேன். எல்லாரும் எழுதி வச்சுக்கோங்க. கண்டபடி பேசாதடி. மனுஷங்களை புரிஞ்சுக்கிற பக்குவம் உனக்கு இல்ல. வாய மூடு. முடியாதுமா. என் மனசுல இருக்கிறத நான் கொட்டுவேன். அதை தடுக்கிறதுக்கு இங்க யாருக்கும் உரிமை கிடையாது. இப்படி எல்லாருமே ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு என்ன அழ வச்சிட்டீங்கல்ல. சொந்த வீட்லயே அனாதை மாதிரி நிக்க வச்சிட்டீங்கல்ல. என் பாவம் உங்களெல்லாம் நிஜமா சும்மாவே விடாது. ஆர்த்தி.